நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுதழல் அத்தியாயம் 61. துளியிருள் 15. அஸ்தினபுரியின் எல்லையை அவர்கள் அணுகுவதை முகப்பில் நின்றிருந்த தலைமை குகன் கொம்பூதி அறிவித்தான். யௌதேயன் எழுந்து சென்று வெளியே நோக்கினான். அஸ்தினபுரியின் எல்லை என அமைந்த காவல் மாடத்தின் மரமுகுடு சோலை தழைப்புக்கு மேல் எழுந்து தெரிந்தது. அங்கிருந்தவர்கள் அவர்களை பார்த்து விட்டார்கள் என்பதை மெல்ல எழுந்தடங்கிய கொம்போசையிலிருந்து உணர முடிந்தது. பலராமர் சலிப்புடன் எழுந்து கைகளை விரித்து சோம்பல் முறித்த பின், அணுகிவிட்டோம் என்றார். அப்பால் அஸ்தினபுரிக்குரிய நீர்ப்பரப்பில் ஏராளமான காவல் படகுகள் பாய் விரித்து சுற்றி வருவதை யௌதேயன் கண்டான். நாம் நுழைகையிலேயே நம்மை வளைத்து கொள்வார்கள். ஒருவேளை சிறைப்பிடித்து அஸ்தினபுரிக்கு அழைத்து செல்லவும் கூடும் என்றார் பலராமர். இல்லை மாதுலரே, அரச முறைமைகளை அவர்கள் ஒருபோதும் மீற மாட்டார்கள். முறைமைகளின் மேல் முழு நம்பிக்கை கொண்ட இருவரே இன்று பாரத வருஷத்தில் உள்ளனர். எந்தைக்கு பின் அஸ்தினபுரியின் அரசர் துரியோதனர் என்று யௌதேயன் சொன்னான். பலராமர் அவனை நோக்க புன்னகையுடன், நெறிகளில் முழுமையாக நிற்பவர்கள் நிகர் செய்ய ஒரு பிறழ்வை மறுதட்டில் கொண்டிருப்பார்கள் என்றான் யௌதேயன். உன் தந்தையின் பிறழ்வு என்ன என்றார் பலராமர். யௌதேயன் புன்னகைத்தான். சொல் என்றார். இன்று அது விதைக்குள் மரம். தருணங்களின் அழுத்தமே அதை வெளிநிகழ்வு கொள்ள செய்யும் என்று யௌதேயன் சொன்னான். ஒரு கணம் திகைத்த பின்னர், உண்மையில் தந்தையர் மைந்தன் முன் ஆடையின்றி நிற்கின்றனர் என்று பலராமர் சிரித்தார். யௌதேயன், மைந்தரும் தந்தை முன் அவ்வாறே நிற்கின்றனர் மாதுலரே என்றான். என் மைந்தர்களை நான் மதுராவுக்கு கொண்டு வந்ததே இல்லை. அவர்கள் முதுதந்தை சூரசேனருடன் மதுவனத்தில் வாழ்கிறார்கள். கன்றோட்டு மாயர்களாகவே அவர்கள் வளர வேண்டும் என எண்ணினேன் என்று பலராமர் சொன்னார். அவர்கள் என்னை பார்ப்பதே அரிது என்றார். யௌதேயன், சென்று பாருங்கள், உங்களைப் போலவே இலையும் கிளையுமாக எழுந்து வந்திருப்பார்கள் என்றான். பலராமர் விழிக்கணிய, ஆம், அவ்வாறே இருப்பார்கள், அதை என்னால் உணர முடிகிறது என்றார். நிஷதனும் உள்முகனும் எங்களுக்கு கூட வெறும் பெயர்களாகவே இருக்கிறார்கள் என்றான் யௌதேயன். அவர்கள் வளைதடி அன்றி எந்த படைக்கலமும் பயில வேண்டியதில்லை, கன்று தேர்தலன்றி சூழ்கை எதுவும் கற்க வேண்டியதில்லை என இளமையிலேயே முடிவு செய்தேன். மெய்யான மகிழ்வு என்றால் என்ன என்று நான் அறிந்ததை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என விழைந்தேன் என்றார் பலராமர். யௌதேயன் புன்னகை புரிந்தான். அவர்கள் படகு அணுகியதுமே அஸ்தினபுரியின் காவல் படகுகள் அனைத்திலும் கொம்புகள் முழங்கத் தொடங்கின. விரைவு படகுகள் பாய் விரித்து நாரை நிறைகள் போல ஒன்றோடொன்று தொடுத்து கொண்டு அவர்களை நோக்கி வந்தன. அஸ்தினபுரியின் எல்லையே அவர்களின் படகு கடந்ததும் அவை அதை முழுமையாகவே வளைத்து கொண்டன. முதற் படகின் அமரத்தில் எழுந்த வீரன், படகில் யார் என்று அறிவிக்கும்படி அஸ்தினபுரியின் நீர்காவலர் தலைவனின் ஆணை என்றான். அமரமுனையில் எழுந்த படகின் காவலன், மதுராவின் அரசர் யதுகுல தலைவர் பலராமர் எழுந்தருள்கிறார். அவர் அஸ்தினபுரியின் அரசர் துரியோதனரை காணும் பொருட்டு சென்று கொண்டிருக்கிறார் என்றான். படகு அசையாமல் அங்கு நிற்கட்டும், ஆணை பெற்று அறிவிக்கிறோம் என்றான் அவன். அவர்கள் வந்த விரைவு படகுகளுக்கு அப்பால் பெரும் படகுகள் 2 வந்து நிலை கொண்டன. முதற் படகிலிருந்து எழுந்த கொம்போசை ஒன்றிலிருந்து ஒன்றென படகுகள் தோறும் சென்று தொலைவில் இருந்த அஸ்தினபுரியின் துறை மேடையை அடைந்தது. அங்கிருந்து அது முரசோசைகள் வழியாக அஸ்தினபுரியின் அரண்மனையை அடைவதை உள்ளத்தால் கேட்க முடிந்தது. சற்று நேரத்தில் தொலைவிலிருந்து கொம்போசையாக அஸ்தினபுரியின் ஆணை வந்தது. காவல் படகின் வீரன், தங்களை அழைத்து வரும்படி ஆணை அரசே என்றான். படகிலிருந்த பலராமர் கையசைத்து செல்வோம் என்றார். கரையோர படகுகள் சூழ குஞ்சுகளுடன் செல்லும் வண்ணமென மதுராவின் அரச படகு அஸ்தினபுரி துறை நோக்கி சென்றது. தொலைவில் இருந்த அலைகள் மேல் விழுந்து எழுந்தேறி வந்த அஸ்தினபுரியின் படகொன்று அமுத கலக்கொடி படபடக்க அருகணைந்தது. அதன் அமர மேடையில் நின்றவனை யௌதேயன் சிறிய உள்ள திடுக்கிடலுடன் பார்த்தான். பலராமர் கண்களுக்கு மேல் கை வைத்து உற்று நோக்கி, யார் அந்த நெடியோன்? அங்க நாட்டான் வசுசேனன் போல் இருக்கிறான்
என்ற பின் முகம் மலர்ந்து உரத்த குரலில், கர்ணனின் மைந்தன், மூத்தவன் விருஷசேனன் என நினைக்கிறேன். சிறுவனாக முன்னெப்போதோ பார்த்திருக்கிறேன். இந்திரபிரஸ்தத்தில் நிகழ்ந்த விழாவிலா அல்லது அஸ்தினபுரியின் படைக்களியாட்டுகளிலா என நினைவில்லை என்றார் யௌதேயன். ஆம், விருஷசேனர்தான். அவர் இருந்தார் என்றால் படகில் அவருடைய இளையோர் சித்திரசேனனும் சத்தியசேனனும் இருப்பார்கள் என்றான். இருமுறை அவர்களை அஸ்தினபுரியின் விழவுகளில் கண்டிருக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு. பலராமர். ஆம், அவர்களையும் பார்த்திருக்கிறேன். அனைவருமே தந்தையைப் போல நெடியவர்கள். அதனாலேயே இத்தனை திரளிலும் தனித்து தெரிபவர்கள் என்றார். நெடியவர்கள் பெரும்பாலும் மெலிந்து கூன் கொண்டிருப்பார்கள். கர்ணனும் மைந்தரும் பெருந்தோழர்கள், சீருடலர்கள், கலிங்க சிற்பிகள் வடித்த கற்சிலை போல கரியவர்கள். உவகையுடன் அவர் படகின் விளிம்பில் கால் வைத்து வடத்தை பற்றியபடி விழப்போகிறவர் போல ஆடிக்கொண்டு எட்டி பார்த்தார். இனியவர்கள். நம் மைந்தர்களிலேயே இந்த 10 பேரும் தான் அழகர்கள் என்றார் திரும்பி. என் இளையோன் அழகன் என நான் எப்போதும் பெருமிதம் கொள்வதுண்டு. ஆனால் அது அவன் இனியோன் என்பதனால் எழும் அழகு. கல்வியால் அவ்வழகை அவன் பெருக்கி கொண்டான். மைந்தா, அங்கனின் அழகுதான் மானுட பேரழகு. அவன் ஒவ்வொரு அசைவும் அழகியவை. அவைகளில் அவனிடமிருந்து நான் விழி விலக்குவதே இல்லை என்றார். படகு அணுகி வர விருஷசேனன் கையசைத்து 2 படகுகளையும் ஒன்றையொன்று அணுக வைத்தான். 2 படகுகளிலும் இருந்த படகோட்டிகள் ஒருவரை ஒருவர் நோக்கி கைவீசி செய்கை பரிமாறி கொண்டனர். அரச படகிலிருந்து படகோட்டிகள் 4வரால் வீசப்பட்ட வடம் பறந்து உழைந்து சென்று அஸ்தினபுரியின் படகின் முகப்பில் பெரும் பாம்பு என விழுந்தது. அதை அங்கிருந்த படகோட்டி தரையில் சுற்றி கட்டியதும் 2 படகுகளும் மெல்ல அணுகி ஒன்றையொன்று நெற்றி முட்டி முத்தமிட்டு கொண்டன. பலராமர் கைகளை விரித்து உரக்க நகைத்து கூச்சலிட்டபடி வடத்தை நோக்கி ஓடினார். அந்த வடத்தை பற்றி அதன் மேல் சிலந்தி போல எளிதாக தொற்றி ஏறி படகுக்குள் வந்த விருஷசேனன் பலராமரை அணுகி கால் தொட்டு வணங்கி, அருள் புரிக அரசே என்றான். குனிந்த போதே அவன் தோள் பலராமரின் நெஞ்சளவு இருந்தது. தோள்களின் கரிய தோல் எண்ணெய் பூச்சு பெற்ற கற்சிலை போல பளபளத்தது. அவன் தோளை தொட்டு அணைத்து நெஞ்சோடு இறுக்கி கொண்ட பலராமர், தந்தையைப் போலவே இருக்கிறாய் பெருந்தோழன். இத்தனை உயரமான பிரிதொரு இளைஞன் நம் அரச குடிகள் எதிலும் இல்லை என்றார். கீழிருந்து சத்தியசேனனும் சித்திரசேனனும் மேலேறி வந்தனர். அவர்களை நோக்கி கைவிரித்து நகைத்த பலராமர், கங்கையில் அலை பெருகி வருவது போலல்லவா வருகிறீர்கள்? கரிய பேரலைகள், ஒளி கொண்டவை என்றார். அவர்கள் அவர் கால் தொட்டு வணங்க 2 கைகளாலும் இருவரையும் அணைத்து கொண்டு, இனியவர்கள், வசுசேனன் நல்லூழ் கொண்டவன், மூதாதையரால் உளம் கனிந்து கொடையளிக்க பெற்றவன் என்றார் திரும்பி. பேரழகர்கள். வசுசேனனின் இளமை அழகு முழுக்க இவர்களிடம் உள்ளது அல்லவா என்று யௌதேயனிடம் கேட்டார். யௌதேயன் அருகணைந்து, என்னை வாழ்த்துக மூத்தவரே என்று விருஷசேனனின் கால்களை குனிந்து தொட போனான். அவன் பதறி விலகி, பொறுங்கள் இளவரசே, இது முறைமை அல்ல, தாங்கள் க்ஷத்திரிய குடியினர் என்றான். நான் இளவரசே என்று அழைக்கவில்லை, மூத்தவரே என்றுதான் அழைத்தேன் என்றான் யௌதேயன் திகைப்புடன். ஏன் என்று விருஷசேனன் கேட்டான். அதை தாங்கள் உணரும் தருணம் ஒன்று வருக என்ற பின் யௌதேயன் குனிந்து அவன் கால்களை தொட்டு சென்னி சூடி, வாழ்த்துங்கள் என்றான். குழப்பத்துடன் பலராமரை ஒரு தரம் நோக்கிவிட்டு, புகழும் நிறைவும் கொள்க என்று அவன் வாழ்த்தினான். பலராமர் உரக்க நகைத்து, ஆம், உள்ளங்கள் அறியும் உண்மைகளை நாவு அறிவதில்லை என்றார். பின்னர் வருக என்று அவர்கள் தோளை அணைத்து உள்ளே அழைத்து சென்று அமர வைத்தார். விருஷசேனன் அமர இளையோர் 2 பக்கமும் நின்றனர். நான் அங்கே துறைக்காவலில் இருந்தேன். தாங்கள் வரும் செய்தி வந்தது. தங்களை நேரில் கண்டு அழைத்துச் செல்லும் பொறுப்பு எனக்கு அளிக்கப்பட்டது என்றான் விருஷசேனன். நீ வந்தது சூரிய மைந்தனாகிய வசுசேனனே நேரில் வந்தது போல என்றார் பலராமர். நீங்கள் பதின்மர் அல்லவா என்று கேட்டார். ஆம் மூத்தவரே. சுதமன், விருஷகேது, சுஷேனன், சத்ருஞ்சயன், திவிபதன், பானசேனன், பிரசேனன் என்று மேலும் 7 என்றான் விருஷசேனன். யௌதேயன்,
அனைவருமே அங்க நாட்டரசரின் மாற்றுருக்கள் என தோன்றுவார்கள் என்றான். பலராமர் தொடையில் அடித்து சிரித்து, சூரியன் தன்னை சூடும் அனைத்தையும் தான் என ஆக்கும் குன்றா ஒளி கொண்டவன் என்றார். மீண்டும் உரக்க நகைத்து, இளைஞன் ஒருவனிடம் அண்ணாந்து பார்த்து பேச வேண்டும் என்றிருப்பதே என்னுள் திகைப்பை உருவாக்குகிறது. இதோ மூவர் மலைமுடிகளைப் போல சூழ்ந்து நிற்கிறார்கள் என்றார். விஷசேனன் தோளை அறைந்து, இவனை ஒரு முறையாவது களத்தில் தோள் பொருதி தோற்கடித்தால் ஒழிய என்னுள் வாழும் மல்லன் நிறைவு கொள்ள முடியாது என்றார். விஷசேனன் சிரித்து, அதற்கென்ன அரசே, அஸ்தினபுரியிலேயே களிக்களம் காண்போம் என்றான். உன் தந்தையுடன் இருமுறை களம் கண்டிருக்கிறேன். மற்போரில் அவன் என்னை ஒவ்வொரு முறையும் 8வது சுற்றில் சுழற்றி அடிப்பான். கதைப்போரில் 4 முறை நான் அவனை வென்றுள்ளேன் என்று பலராமர் சொன்னார். ஒவ்வொருவரையாக 10 வசுசேனர்களையும் வெல்வேன். சூரியன் என ஒவ்வொரு நாளும் அவன் நீர்ப்பாவைகளை அள்ளி அல்லவா நாம் நேத்தாருக்கு நீர் அளிக்கிறோம். விஷசேனன், இத்தருணத்தில் எந்தையர் மகிழ்கிறார்கள் என்றான். யௌதேயன், மூத்தவரே, அங்கு நகரில் என்ன நிகழ்கிறது என்றான். அக்கேள்வி அதுவரை இருந்த உளநிலையை தனியச் செய்ய பலராமர் சலிப்புடன் தன் பெரிய கைகளை உரசி கொண்டார். விஷசேனன், அங்கு என்ன நிகழும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ அதுதான். இளவரசி கவர்ந்து செல்லப்பட்டாள் என்ற செய்தியே அஸ்தினபுரியை நிலை குலைய செய்துவிட்டது. அஸ்தினபுரியின் 500 ஆண்டு கால வரலாற்றில் இப்படி ஒன்று நிகழ்ந்ததில்லை. அதிலும் க்ஷத்திரிய குடியை சாராத யாதவர் ஒருவர் அதை செய்தது. அங்கே எழுப்பிய சினத்தை சொல்ல கிருஷ்ணத்வைபாயனரின் நாவுதான் வேண்டும் என்றான். சித்திரசேனன், இன்று காலை அரண்மனையிலிருந்து துறைமேடிக்கு புறவியில் வந்து கொண்டிருந்தேன். அத்தனை நாவுகளிலும் உச்சநிலை வசை சொற்கள் மட்டுமே ஒலித்து கொண்டிருந்தன என்றான். பலராமர், ஆம், அதை உணர முடிகிறது என்றார். சகுனி என்ன சொல்கிறார் என்று யௌதேயன் கேட்டான். சத்தியசேனன், அவருடைய குருதி அனலாகி இருக்கிறது என்றார்கள். அது எதிர்பார்த்ததுதான். ஆனால் கணிகரும் அதே அளவு சினம் கொண்டிருக்கிறார். முதல் முறையாக அவர் தோற்கடிக்கப்பட்டதாக உணர்ந்தார் என்றான். நேற்று இச்செய்தியை ஒற்றர்கள் அறிவிக்கும் போது சகுனியின் அறைக்குள் கணிகர் இருந்தார். செய்தியை கேட்டதும் சகுனி சினம் கொண்டெழுந்து வாளை எடுத்ததாகவும், கணிகர் பெருமூச்சுடன் கைகளை ஒன்றுடன் ஒன்று பிணைத்து முறுக்கியபடி அமர்ந்திருந்ததாகவும் ஏவலன் சொன்னான். அதை அரசரிடம் அவன் சொல்லும்போது நான் உடன் இருந்தேன். கணிகர் சினம் கொண்டு எவரும் பார்த்ததே இல்லை என்றான் விஷசேனன். பலராமர், நான் இப்புவியில் அஞ்சுவது அவரை மட்டுமே என்றார். யௌதேயன், பிரிதவரை பற்றியும் கேட்க வேண்டியதில்லை. பிதாமகர் பீஷ்மரும் துரோணரும் என்ன எண்ணுவார்கள் என்பதை எழுத்து எண்ணி என்னால் சொல்லிவிட முடியும் என்றான். ஆகவேதான் உங்கள் வரவு நகரை கொந்தளிக்க வைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை அஸ்தினபுரியின் படை திரண்டு துறை முகப்புக்கே வரக்கூடும். உங்களை சிறையிடக்கூட ஆணை எழக்கூடும். இங்கு வரும் வழியில் காவலர்கள் அனைவருமே சினங்கொண்டு எரிந்து கொண்டிருப்பதைத்தான் கண்டேன். நானே வந்து தங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று விதுரர் எனக்கு ஆணையிட்டது ஏன் என்று புரிந்தது. பலராமர், சாம்பன் செய்தது பிழைதான், நாங்கள் அறியாதது அது என்றான். ஆம், அது இளையோர் விளையாட்டு. கணிகரை அறிந்த எவரும் 2 இளையோரை அதற்கு அனுப்ப மாட்டார்கள். யௌதேயன் புன்னகைத்து, ஆனால் அவர்கள் வென்றுவிட்டார்கள் மூத்தவரே என்றான். விஷசேனன் அவனை நோக்கி திரும்பி, நீங்கள் இன்னமும் செய்தியை அறியவில்லையா என்றான். யௌதேயன் திகைப்புடன் நோக்கினான். அவர்களை சிறைப்பிடித்து விட்டோம். சாம்பர் அஸ்தினபுரியின் சிறையில் இருக்கிறார். யௌதேயன், அவர்கள் அஸ்தினபுரியின் எல்லையை கடந்து விட்டனர் என்றான். ஆம், ஆகவே அஸ்தினபுரியினர் அவர்களை தொடர முடியாதென்பது பெண்கோள் முறைமை. ஆனால் பிற நாட்டு அரச குடியினர் அவர்களை தொடரலாம். வெல்ல முடிந்தால் அப்பெண்ணை கொள்ளலாம். அவர்களின் மனம் நிகழும் வரை அதற்கு ஒப்புதல் உண்டு என்றான் விஷசேனன். கங்கை கரை மாளிகையில் நீர் விளையாட்டில் இருந்தபோது எங்களுக்கு கணிகரின் ஆணை வந்தது. நாங்கள் விரைவு படகில் தொடர்ந்து சென்று அவர்களை சூழ்ந்து கொண்டோம். யௌதேயன் பெருமூச்சுடன், சர்வதனால் உங்களை எதிர்கொள்ள முடியாது. உங்களை அனுப்பியதில்தான் கணிகரின் நுண்திறன் உள்ளது. சித்திரசேனன்,
மூத்தவர் நெடுந்தொலைவுக்கு அம்பு செலுத்துவதில் பெருந்திறன் கொண்டவர். தந்தையிடமிருந்து அதை கற்றுக்கொண்டார். அதில் இந்திரபிரஸ்தத்தின் இளைய பாண்டவரும் அபிமன்யுவும் மட்டுமே அவருக்கு நிகர் நிற்க முடியும். தமோதிருஷ்டம் என்னும் கலையை தேர்ந்த அவரால் முற்றிருளிலும் பூச்சிகளின் சிறகை கூட நோக்க முடியும். அவர்களை தொடர்வது எங்களால் மட்டுமே முடிவது என்றான். சத்தியசேனன், எங்களிடம் தொலையம்பு செலுத்தும் பெருவில் இருந்தது. ஆனால் அன்று மூத்தவர் ஒரு அருந்திறனை காட்டினார். எங்கள் விரைவு படகின் கொடிக்கம்பத்தை நாங்கள் இருவரும் வடம் பற்றி இழுக்கும்படி சொன்னார். அது வளைந்ததும் அதை வில்லாக்கி முதல் வடத்தை நானாக்கி எரியுருளை ஏற்றப்பட்ட பேரம்பு ஒன்றை விண்ணில் எழுப்பினார். அது பறந்து விழிமறைந்து வளைந்து இறங்கி சர்வதரின் விரைவு படகின் பாய் மீது விழுந்தது. அதன் எரியறக்கு பாயை கொளுத்தியது. பட்டு மிக விரைவிலேயே பொசுங்கும் என்பதனால் சில கணங்களிலேயே அவர்களின் படகு விரைவழிந்தது. ஆயினும் சர்வதர் தன் தோள் வல்லமையால் துடிப்பிட்டு படகை செலுத்தினார். நாங்கள் அம்புகளால் படகை சூழ்ந்து நிறுத்தினோம். சாம்பரின் இடத்தோளையும் அம்பு எய்து செயல் இழக்கச் செய்தோம். சர்வதரிடம் இளவரசியை கையளிக்கும்படி கோரினோம். அவர் மறுத்தார். ஆகவே முறைப்படி அவரை மற்போருக்கு அழைத்தோம். படகிலேயே அவருடன் மூத்தவர் தோள் கோத்தார். 1.5 நாழிகையில் மூத்தவர் அவரை தூக்கி அடித்து வீழ்த்தினார். அவர் தன்னை கொல்லும்படி கோரினார். ஆனால் மூத்தவர் அவரை குப்புற வீழ்த்தி கைகளை பிணைத்து கட்டினார் என்றான். யௌதேயன் மீண்டும் பெருமூச்சு விட்டான். விருஷசேனன், இருவரையும் சிறைப்படுத்தி காலை இருளிலேயே எவரும் அறியாமல் அழைத்துச் சென்று அஸ்தினபுரியின் அரசர் முன் நிறுத்தினோம். அவர்களை கண்டதுமே அரியணையிலிருந்து கடுஞ்சினத்துடன் பிளிரலோசை எழுப்பியபடி கைகளை ஓங்கி அறைய வந்தார் அரசர். சகுனி, மருகனே நில் என ஆணையிட்டதனால் அமைந்தார். மூச்சிறைக்க என்ன செய்வதென்று அறியாமல் ததும்பினார். அருகே நின்ற வீரனின் வேலை பிடுங்கி வளைத்து வீசினார். பின்னர் அவர்களை சிறையில் அடைத்துவிட்டு மதுராவுக்கு செய்தி அனுப்ப அவர் ஆணையிட்டார் என்றான். சித்திரசேனன், அச்செய்தியை கேட்டுத்தான் நீங்கள் வருகிறீர்கள் என எண்ணினோம் என்றான். துடுப்புகள் நீரளாவும் ஒலி மட்டும் கேட்கும் அமைதி நிலவியது. பலராமர் அமைதி எழுந்து நின்றார். மீண்டும் அமர்ந்த பின், சாம்பன் அடைக்கப்பட்ட சிறை எது என்றார். அரச குடியினருக்குரிய சிறைதான் என்றான் விருஷசேனன். பலராமர் சற்று அமைதியடைந்து, ஆம், துரியோதனனின் சினத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. இது பெண் கவரப்பட்ட தந்தையின் சினம் மட்டும் அல்ல. வெல்ல முடியாத அஸ்தினபுரி யாதவர் முன் தோற்றதாகவே சத்திரியர் எண்ணுவார்கள். சத்திரிய அவைகளில் இனி அவன் நுழைகையில் மெல்லிய இளிவரல் நகை எழுந்து சூழும். யௌதேயன், இளவரசி என்ன சொன்னாள் என்றான். இளவரசியை அவைக்கு கொண்டு வந்தபோது அனைவரும் திகைப்புடன் அவளை நோக்கினார்கள். தயக்கமற்ற கண்களுடன் அவள் வந்து அவை நடுவே நின்றாள். நீங்கள் கவர்ந்து செல்லப்பட்டீர்களா இளவரசி என விதுரர் கேட்டார். அவள் இல்லை என்றாள். துச்சாதனர் உரக்க, என்ன சொல்கிறாய் என்று கூவினார். அவள் அவர் விழிகளை நோக்கி, நான் விரும்பாமல் என்னை எவரும் கவர முடியாது என்று அறிய மாட்டீர்களா தந்தையே என்றாள். அவர் வாயடைத்து நின்று விட்டார். அவள் அவை நோக்கி, சாம்பரை உளையேற்பு கொண்டு விட்டதாகவும் பிரிதொருவரை இப்பிறவியில் ஏற்கவியலாதென்றும் சொன்னாள் என்றான் விருஷசேனன். மீண்டும் அமைதி நீள பலராமர், துரியோதனன் எவ்வாறு இருந்தான் என்றார். அரசர் பெருந்துயருடன், ஏன் இதை செய்தாய் கிருஷ்ணை? உன் கைப்பற்றும் தகுதி கொண்டவன் அவன் என எப்படி எண்ணினாய் என்று கேட்டார். இளவரசி அவர் விழிகளை நோக்கி, அவர் என் உள்ளம் கொண்டவரின் உரு கொண்டவர் என்றாள். அரசர் திடுக்கிட்டு அவளை நோக்கிய பின் தலை கவிழ்ந்து உடல் எடை மிகுந்த அரியணையில் அமர்ந்தார். விதுரர் இளவரசியை மீண்டும் கண்ணியர் மாளிகைக்கு அனுப்ப ஆணையிட்டார் என்றான் விருஷசேனன். ஆனால் இளவரசி அவை நீங்கியதும் அரசர் மீண்டும் சினவெறி கொண்டு இரு கைகளாலும் தொடையை ஓங்கி அறைந்தபடி எழுந்து கூச்சலிட்டார். யாதவ குலத்தையே கருவறுப்பேன், மதுராவை எரியூட்டுவேன், சாம்பனை கழுவேற்றுவேன் என்று கூவினார். விதுரர் சொன்ன நற்சொற்கள் அவர் செவிகளை எட்டவில்லை. சகுனி எழுந்து ஏதோ சொல்லெடுக்க அவரை நோக்கி சீறியபடி கையோங்கி சென்றார். மதம் கொண்ட வேழம் போல எதிர் நின்ற அனைத்தையும் முட்டி மோதி தள்ளினார். அவையினர் அஞ்சி நடுங்கி அமர்ந்திருந்தனர்.
விதுரர் விழி காட்ட கனகர் அவை நீங்கி பேரரசரை அவைக்கு அழைத்து வந்தார். அவர் அவை நுழைந்து, என்ன நடக்கிறது இங்கே? அரியணை அமர்ந்தவன் நிலை அழியலாமா மூடா என்று கூவினார். உடற்தசைகள் சினத்தால் ததும்ப தந்தையை நோக்கி நின்ற பின் அரசர் திரும்பி மறுபக்கம் வழியாக வெளியேறினார். பேரரசரை அரியணை அமர்த்தி அவை நிறைவு செய்தனர். அரசர் சினம் தலைக்கேற பித்தனை போல் இருப்பதாக கனகர் சொன்னார். விதுரர் என்னிடம், நீங்கள் இருவரும் அஸ்தினபுரி நோக்கி வருவதாக சொல்லி உங்களை காத்து அழைத்து வர வேண்டும் என்று ஆணையிட்ட போது அவர் முகத்தில் கவலையை கண்டேன். அச்சொற்களை கேட்டபடி யௌதேயன் இரு கைகளையும் மார்புடன் கட்டியபடி கண்மூடி அமர்ந்திருந்தான். விழி திறந்து, முற்றாக தோற்கடிக்கப்பட்டேன் மூத்தவரே. எந்தையரை வெல்ல உங்கள் தந்தையால் இயலும், எனவே எங்களை வெல்ல உங்களால் மட்டுமே இயலும் என்று உணர்ந்த கணிகர், இளைய யாதவரை கூட ஒரு நாள் வெல்லக்கூடும் என்றான். இனி என்ன நிகழும்? நாங்கள் செய்ய வேண்டியதென்ன? தாங்கள் கூறுவதை செய்கிறோம் என்றான். பலராமர், ஆம், இனி நீ கூறுவதையே நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்றார். விருஷசேனன், இனி ஆக கூடுவது விண்ணப்பித்தல் மட்டுமே என்றான். இன்றைய சூழலில் யாதவர் எவ்வகையிலும் அஸ்தினபுரியிடம் பூசலிட இயலாது. அஸ்தினபுரிக்கு யாதவர் தேவை, ஆனால் தவிர்க்க முடியாதவர்கள் அல்ல. பூசலிட்டு பிரிந்து நின்றிருக்கும் யாதவர்கள் இன்று பெரு வல்லமையும் அல்ல. அவர்கள் பொருட்டு அரசர் சத்திரியர்களின் பகையை ஈட்டிக் கொள்ள மாட்டார். பலராமர், ஆம், உண்மையில் அஸ்தினபுரிக்கும் யாதவருக்குமான கூட்டு முறிந்துவிட்டது என்ற பின் திரும்பி யௌதேயனிடம் கசப்புடன் சிரித்தபடி, அவ்வகையில் உன் பணி நிறைவுற்றுவிட்டது மைந்தா. யௌதேயன், மூத்தவரே, உங்களை நான் அணுகி அறியேன், ஆனால் உங்கள் தந்தை எவர் என்று அறிவேன். அவரிடம் நான் கோருவதை உங்களிடமும் கோர முடியும் என்று உணர்கிறேன். உங்கள் உள்ளத்துள் நீங்களும் அவ்வாறு உணர்ந்தால் எனக்கு உதவுங்கள். இது என் திட்டம். இது பிழையாகி மூத்தவரும் இளையோனும் சிறைப்பட்டதற்கு நானே பொறுப்பு. அவர்கள் மேலவும் இவை அனைத்தும் எளிதென முடியவும் என்ன வழி உள்ளது என்றான். விருஷசேனன் சில கணங்கள் அவனை கூர்ந்து நோக்கினான். விழி நோக்கி இருக்கவே அவன் உருவம் கர்ணனாக மாறுவதை உணர்ந்து யௌதேயன் அகம் திகைத்தான். பெருமூச்சுடன் கையை காற்றில் வீசி எதையோ கலைத்த பின் விருஷசேனன், நீ கோருவதை நான் மறுக்க முடியாது இளையோனே, ஏனென்றால் எந்தை அதை செய்ய மாட்டார் என்ற பின் எழுந்து கொண்டான். பெரிய கருந்தோள்கள் தசை புடைத்து நிற்க கைகளை கட்டிக்கொண்டு நீரலைகளை நோக்கி திரும்பி நின்றான். பின்னர், 14 ஆண்டுகளுக்கு முன்பு சூதில் வென்று நம் தந்தையர் சென்று நின்றபோது வென்றவற்றை முழுக்க திருப்பி அளித்த பேரரசரை நினைவுறுகிறாய் அல்லவா என்றான். ஆம் என்றான் யௌதேயன். மேல மேல சூதர் பாடும் கதை அது. விருஷசேனன், எந்தை அறிந்த அரசர் துரியோதனரை நானும் அறிவேன். அவருள் வாழ்பவர் பேரரசர் திருதராஷ்டிரர்தான் என்றான். களிற்றின் உடல் கொண்ட முழு வலிமையையும் அதன் மதமூறும் சிறு துளை ஈடு செய்கிறது என்றொரு சொல் உண்டு. அவர்களுக்கு அது குருதி பற்று என்று விருஷசேனன் சொன்னான். பின்னர், இதற்கு மேல் நான் சொல்லலாகாது இளையோனே என்றான். யௌதேயன் முகம் மலர்ந்து, இது போதும் மூத்தவரே என்றான். பலராமர், என்ன சொல்கிறான்? என் நிலையிலும் தன் குருதியனாகிய சர்வதனை அரசர் தண்டிக்கப் போவதில்லை. தன் மகள் கிருஷ்ணையின் விருப்பை மீறி எதையும் செய்யவும் அவரால் இயலாது என்றான் யௌதேயன். ஆனால் அவள் என்று பலராமர் சொல்லி தயங்க, அவள் அவையிலேயே சொல்லிவிட்டாள், அதை அவரால் மீற முடியாது. அவர் தன் மகளை சாம்பருக்கு கையளித்தே ஆக வேண்டும் என்று யௌதேயன் சொன்னான். சித்திரசேனன், தந்தை உன்னை சந்திக்க விரும்புவார் இளையோனே என்றான். சத்தியசேனன், இந்திரபிரஸ்தத்தின் இளையோர் என அவர் நாவில் அடிக்கடி சொல் எழுவதை நான் கேட்டுள்ளேன். உங்கள் 9 மேலும் அவர் கொண்டுள்ள அன்பு எங்கள் அனைவருக்கும் பொறாமையை உருவாக்குவது என்றான். எங்களில் அவருக்கு மிக உகந்த மைந்தன் யார் என்றான் யௌதேயன். அதை நீயே அறிவாய் என விருஷசேனன் சிரித்தான். அபிமன்யு வேறு யார் என்றான் யௌதேயன். விருஷசேனன் உரக்க சிரித்து, அனைவரையும் தந்தை என்றாக்கும் நடிப்பு ஒன்று அவனிடம் உள்ளது. அவனை நேரில் கண்டால் தலையில் ஓங்கி ஒரு குட்டு வைக்க வேண்டும் என்றான். அவர்கள் சேர்ந்து சிரிக்க அதில் கலந்து கொள்ளாமல் பலராமர்,
நான் அவனை எப்படி முகம் கொண்டு சந்திப்பேன்? என்ன என்ன பெருகி வருகிறது அந்த தயக்கம். எழுதழல் 61வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.